ஹலோ மக்களே, இன்னைக்கு காலையில் எழுந்து கண்ணாடி என்னோட ஃபேஸை பார்த்துட்டு வெளியே போயிட்டு சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போகிறான்னு பார்த்தா இன்றைக்கி சூரியன் நம்மளை ஏமாற்றிட்டாருங்க. ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் மழைலாம் இல்லைங்க. நேற்று தான் சரியான மழை, ஆனால் இன்றைக்கி மழைலாம் இல்லை. அப்புறம் என்ன, காலையில் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி ஒரு சவாரி இருந்துச்சுங்க. எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்களே, ஸோ எங்கள் அப்பாவோட வேலையை நான் தான் பார்த்தாகணும். ஸோ இன்றைக்கி காலையில் ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சுங்க. எங்கே போகிறதுன்னு நினைக்கிறேன், கஸ்டமர் பேஸுக்கு தான் போகிறேன். பிகாஸ் கஸ்டமரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க ஒரு இடத்துல ட்ராப் பண்ணணும். சரி, அதான் போகும்போது ஒரு வீடியோ எடுத்துடலாம், சும்மா ஒரு ஸ்மால் விளாக் மாதிரி பண்ணலான்னு. நானும் ஃபோனை அப்படி வைக்கிறேன் இப்படி வைக்கிறேன், ஷேக் ஆகிக்கிட்டே இருக்குது. அது வேறு பயம் வேறு, நீங்கள் அது விட்டுற போகணும், பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் காரில் நானே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நானே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது எல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் கஸ்டமர் பிளேஸுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வரது கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு, சாம்பசி. ஏன்னா காலையில் நான் சாப்பிடவே இல்லை எதுவுமே. சரி, அங்கே போய்ட்டு ஒரு 2 போண்டா வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2 போண்டா வாங்கிட்டேன். ஆனால் ஆயிலில் போட்ட போண்டாலாம் இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன, கஸ்டமர் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களோட இடத்துல ட்ராப் பண்ணி வச்சுங்க. அவங்க ஒரு பிளேஸுக்கு போகணுன்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துச்சுங்க. அவங்க வீட்டில் ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு செம்ம டயர்டுங்க, சரியான டயர்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பார்த்தா பைனாப்பிள் இருந்துச்சு. ஸோ பைனாப்பிள் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. யாருக்கெல்லாம் இந்த பைனாப்பிள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் பைனாப்பிளை கட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரதுக்குள்ளே பெரிய பாடுங்க. ஆனால் அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க இது வேலை நம்ம பண்ணுறதுக்கு. பிகாஸ் அம்மாவை நமக்கு எல்லா வேலையும் நம்ம பண்ணி டிபெண்ட் நம்ம அவங்க டிபெண்ட் ஆகிட்டோம். நம்ம தான் எல்லா வேலையும் நம்ம இது பண்ணால் தான் நம்மளும் இது பண்ண முடியும். யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஆக்சுவலாக நான் சொல்ல போகிறது என்னன்னா, அப்புறம் நான் திருப்பியும் கஸ்டமர் கூப்பிட்டாங்க. அவங்க இன்னொரு இடத்துல ஏதோ கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஸோ திருப்பி கிளம்பிட்டேன். அப்புறம் திருப்பி கிளம்பி அவங்கள போய் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்க. பிகாஸ் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட் என்ன சாப்பிட்லான்னு பார்த்தேன். நைட்டும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு வீட்டில், சப்போட்டா, அப்புறம் கொய்யாக்கா, அப்புறம் ரெட் பனானா. இது வரைக்கும் இந்த மாதிரி ஷேக் போட்டதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு புது விதமான ஷேக் போடுறேன். எப்படி இருக்க போது எனக்கே தெரியாது. என்ன ஃபஸ்ட்டு பண்ணேன்னா, சப்போட்டா நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 சப்போட்டா 6 சப்போட்டா போய் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பனானா, ஒரே கொய்யாக்கா, அப்புறம் பால் கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, மிடில் கிளாஸ் பசங்களாம் பண்ணுவாங்கள்ல, கொஞ்சம் பால் இருந்தால் அதுக்கு மேலேயே தண்ணி ஊற்றுவோம். அதுதான் நம்மளோட பழக்கம். ஏன்னா என்ன, நம்ம அந்த மாதிரி வளர்ந்துட்டோம். பிகாஸ் நம்ம அந்த கவரில் இருக்கிற ஒரு துள்ளி பால் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே நம்ம பார்த்து எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், நம்ம டிபிக்கல் மைண்ட் செட் வந்துட்டோம். பிகாஸ் அதான் அப்புறம் எல்லாத்தையும் கலத்திட்டு தண்ணியும் நிறைய ஊற்றிட்டேன். அப்புறம் என்ன, ஷேக் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் கூல் பண்ணி குடிச்சோங்க. செம்ம டேஸ்ட்டு, உண்மையிலே சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், ஜென்யூனாக சொல்கிறோம், செம்ம டேஸ்ட்டு. அப்புறம் 3 படம் போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டு அப்புறம் என்ன, டே இதெல்லாம் சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்ஸ் காய்ஸ்.